இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். கண்களை மூடிக்கொள்வோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இடைப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், 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 நல்லவர். சொல்லுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எனக்கு உம்முடைய வார்த்தையை தருவீராக ஆண்டவரே. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை உம்முடைய சமூகத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. என் செவிகளை திறந்து விடுவீராக, என் இருதயத்தை திறந்து விடுவீராக. எல்லா சோர்வுகளை, பலவீனங்களை கர்த்தர் மாற்றி விடுவீராக. எல்லா ஆமெனப்பா அசதியான நிலைமைகளை கர்த்தர் மாற்றி விடுவீராக. உற்சாகமுள்ள ஆவியாய் நாங்கள் இருக்க, மாமிசத்தை மேற்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை தடையில்லாமல் எங்கள் இருதயத்தில் ஊடுருவி பாய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் கண்களை திறந்து எங்களுக்கு அப்பா வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள கிருபை தாரும். எங்கள் செவிகளை திறந்து விடும், எங்கள் இருதயத்தை திறந்து விடும் இயேசுவே. ஆமென். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவி நீர் ஆளுகை செய்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை, மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆமென். தாகத்தோடு காத்திருக்க கிருபை தாரும், பலப்படுத்தும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆமென். நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டுமாய் கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற நல்ல ஆண்டவர். ஆமென், ஆமென். சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து, பர்டிகுலராக ஒரு காரியத்தை குறித்து நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த காரியத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். அந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் இந்த நேரத்தில், இந்த நாளில் நமக்கு வைக்கிறார். ஏதோ சில காரியங்களுக்காக ஒரு சில நாட்கள் அழுவோம், சில காரியங்களுக்காக ஒரு சில மணி நேரங்கள் அழுவோம், இன்னும் சில காரியங்களுக்காக பல ஆண்டுகளாக நம்ம என்ன செய்வோம், அழுது கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்து இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆமென். எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். ஆமென். கிறிஸ்தவனாக மாறின பின்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆமென், உலகத்தில் இயேசுவே சொல்லியிருக்கார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கார். உலகத்தில் நீங்கள் ஜெயித்து வாழ்வீங்க. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமே கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் செய்ததெல்லாம் வாய்க்கு உங்களுக்கு எல்லாமே நடக்கும் இப்படி சொன்னாலும், உபத்திரவம் என்ன செய்யும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்களும் உண்டு. அதன் வழியாக தான் கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய முடியும், தேட முடியும். அதன் வழியாக தான் கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்ய முடியும், நெருங்க முடியும். அப்போ உலகத்தில் உபத்திரவங்கள் நமக்கு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிற காரியங்களில் நமக்கு என்ன செய்கிறது, பிரச்சனைகளில் நமக்கு அழுகை ஏற்படுகிறது, கண்ணீர் ஏற்படுகிறது. பயங்கரமான வேதனைகள், இருதயத்தை அமிழ்த்தி போடுகிற பாரமான காரியங்கள், நம்முடைய ஆமென் என்ன செய்கிற அழுகைகள் நம்முடைய கண்களிலிருந்து வடிகிறது. இந்த கண்ணீரை மாற்றுகிறதற்கு நம்மளால் முடியாது. நம்முடைய இருதயத்தினால நம்ம சரி என்னையே நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம கண்ணீரை மாற்றிக்கிட முடியுமா? நான் என்னையே நான் மாற்றிக்கிறேன், நான் இதுலேருந்து வெளியே வந்து நானே வெளியே வந்துடுறேன்னு சொல்லி, இதில் கொஞ்ச நேரம் நான் அழாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சுட்டு நான் அழாமல் இருக்கிறேன்னு சொல்லி அழாமல் இருக்க முடியுமா? அந்த பாரம் எனக்கு எவ்வளோ இருக்கிறதோ, அந்த கவலை எனக்கு எவ்வளோவாக, இந்த பிரச்சனை எவ்வளோவா என்னை அழுத்துகிறதோ, அந்த அளவுக்கு எனக்கு என்ன செய்யும், கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த கண்ணீர் என்ன செய்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோமோ, அதில் போராடிக்கிட்டு இருக்கோமோ, அதில் புலம்பிக்கிட்டு இருக்கோமோ, அந்த காரியத்தில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக கேட்டு ஆமென் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து அழுகிற காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அதில் அழ ஒரு காலம் உண்டு, இன்னும் நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அழுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, இன்னும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, அதுக்கும் ஒரு காலம் இருக்குது.
எல்லாத்துக்குமே இந்த பூமியில் ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறார். அதனால நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நான் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கிறேன், நான் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த கவலையானது, இந்த அழுகையானது என்னுடைய வாழ்க்கை முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது நீடிக்க போவதில்லை. ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? என் அழுகையை மாற்றுவார், என் கண்ணீரை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அழுகை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமே தவிர, வாழ்நாள் முழுவதும் நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்க போகிறேன், அல்லது இந்த பிரச்சனையை குறித்து, இந்த காரியத்தை குறித்து, என் வாழ்க்கையில் இருக்கிற தேவையை குறித்து, என் கஷ்டத்தை குறித்து நான் அழுதுகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. அதுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். நிச்சயமாக கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆண்டவர் நம்முடைய அழுகையை அவர் மாற்றுவார். அதனால் அழுகை அது கடைசி வரைக்கும் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கக்கூடாது. அது ஒரு ஒரு டெம்பரரி, அதாவது ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக கண்ணீரை மாற்றி ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நம்மை நேர்த்தியாக நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா, யூதா தேசத்தை ஆளுகிற எசேக்கியா ராஜா, அவர் தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வையில் நல்ல காரியங்களை செய்கிறார், செம்மையான காரியங்களை செய்கிறார். ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி அந்நிய தெய்வங்களை, அந்நிய காரியங்களை தேசத்திலிருந்து விலக்கி ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற உண்மையுள்ள நல்ல ஆட்சி செய்கிற நல்ல ராஜாவாக இந்த எசேக்கியா ராஜா இருக்கிறார். அப்பொழுது கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி வருகிறது, மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி வருகிறது. இந்த வியாதியில் எசேக்கியா ராஜாவுக்கு அவர் தீர்க்கதரிசியை கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரித்து போயிடுவ, உன்னுடைய நாட்கள் அவ்வளோதான், இந்த வியாதியில் நீ மரித்து போயிடுவேன்னு சொல்கிறார். உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணான்னா பயங்கரமாக அழுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வெடித்து அழுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பி இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லிவிட்டு தீர்க்கதரிசி கடந்து போகிற வழியில் இந்த எசேக்கியா ராஜா மனம் கசந்து அழுகிறார். ஆண்டவரே, நான் உங்கள் பார்வையில் உண்மையுள்ளவனாக தானே இருந்தேன் ஆண்டவரே. யூதா ஜனங்களை உங்கள் வழியில் தானே ஆண்டவரே நான் நடத்தினேன். அக்கிரமமான பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த ஜனங்களை உங்களுக்கு பிரியமான ஜனங்களாக தானே ஆண்டவரை நடத்திக்கிட்டு இருந்தேன். உமக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனும் செம்மையான காரியங்களை தானே ஆண்டவரை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தனக்கிட்ட இருந்த நீதியும் தனக்கிட்ட இருந்த நியாயத்தையும் குறித்து ஆண்டவரத்தில் கண்ணீர் வடித்து எசேக்கியா ராஜா அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியை திருப்பி அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை அவர் பாதி வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தீர்க்கதரிசியை மறுபடியும் அனுப்புகிறார். நீ போய் என்னுடைய வார்த்தையை சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்கி உன் ஆயுசு நாட்களை நான் ஒரு 15 வருஷம் உன்னை கூட்டுவேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். அதே போல ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்து ஒரு 15 ஆண்டுகள் என்ன செய்தார்? ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். காரணம், அந்த இடத்துல எசேக்கியா ராஜா கண்ணீர் வெடித்த பொழுது ஆண்டவர் அந்த எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரையும் அவனுடைய இருதயத்தையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பார்க்கிறார். எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். ஐயோ, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறதே ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் காலம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தால் தேசத்தை நான் நல்லா நடத்துவேனே, இவ்வளோ சீக்கிரத்தில் நான் மரித்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கிற நேரத்தில் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், புலம்புகிறான். ஆண்டவர் அவனுக்கு கேட்டு அவனுடைய மரணத்தை மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் எசேக்கியாவின் வாழ்க்கையை மாற்றினார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி கண்ணீர் மத்தியில் கர்த்தரை தேடி கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை என்ன செய்கிறார்? மாற்றி இனி நீ அழுது கொண்டுராய், நான் கூப்பிடுங்க சத்தத்தை நான் கேட்டேன், உனக்கு நான் மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ஆகாரை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை, கர்த்தர் சாராளின் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இந்த சாராளுக்கு அடிமை பெண்ணாகிய ஆகார் என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். இப்போ சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாங்க, என்கிட்ட தான் கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், அதனால நமக்கு சந்ததி பிறக்க வாய்ப்பு இல்லை, சந்ததி உண்டாக வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீங்கள் சேர்த்து கொண்டு சந்ததியை பெற்றுக்கொள்ளுங்க என்று ஆபிரகாமை பார்த்து சாராள் சொல்லுகிறாள். இந்த சாராள் நம்முடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாமும் அதன்படியே செய்கிறார். இந்த சாராளுக்கு இப்போ இந்த ஆகாருக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த ஆகாருக்கு பிறந்த குழந்தையின் பேர் இஸ்மவேல். இப்பொழுது இந்த இஸ்மவேல் இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ சாராளுக்கு குழந்தையில கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இப்போ சந்தோஷமாக இருக்கிறது, ஆகார் குழந்தையோடு சந்தோஷமாக இருக்கிறாள். இதை பார்த்த உடனே சாராளுக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்கிறது.
எனக்கு குழந்தை இல்லை, ஆனால் இவளுக்கு குழந்தை இருக்குது, இவா என்னைய பார்த்து நிந்திக்கிறாளேன்னு ஒரு மாதிரி அற்பமாக என்னைய எண்ணுறாளே அப்படின்னு நினச்சிட்டு இந்த சாராள் அம்மாவுக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்கிறது. உடனே ஆபிரகாமும் பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம், இந்த அடிமை பெண்ணாகிய சாராளை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆபிரகாம் துக்கப்பட்டாலும் வேறு வழி இல்லாமல் சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை துரத்தி விடுகிறான். ஆமாம், தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து என்ன செய்கிறார், துரத்தி விட்டு நீ வனாந்திரத்துக்கு போன்னு சொல்லிடுறாரு. ஆமாம், இந்த ஆகார் தனிமையாக குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஆமாம் வனாந்திரத்துக்கு செல்கிறாங்க. கையில் இருக்கிற கொஞ்சம் தூரம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் தூரம் திராட்சை ரசம் இருக்குது, எல்லாம் குடித்து எல்லாம் செலவழிஞ்சு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இப்போ என்ன செய்ய, வேறு வழி இல்லை. இப்போ பிள்ளை சாக போடுது, தண்ணி இல்லாமல் வனாந்திரத்தில் ஒரு ஓரத்தில் வச்சிருக்கிறாங்க. இப்போ பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது, தண்ணி இல்லாமல் நான் சாக போகிறேன்னுட்டு ஆகாரம் அழுகிறாள், பிள்ளையும் அழுது கொண்டு இருக்கிறது. அவன் இருக்கிற தண்ணீர் செலவழிந்து போயிட்டு, இருக்கிற ஆசீர்வாதம் செலவழிந்து போயிட்டு, இருக்கிற நன்மை செலவழிந்து போயிட்டு, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இனி சாவை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது, இனி மரணத்தை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகார் பயங்கரமாக கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அழுகிறாங்க. பிள்ளையும் அந்த நேரத்தில் அவன் உயிருக்காக போராடி தண்ணீருக்காக கதறி என்ன செய்கிறது, அழுது கொண்டு இருக்கிறது. அவன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டார். கேட்டு ஒரு தூதன் அனுப்பி அவன் ஆகாரின் கண்களை திறந்து, நீ பயப்படாத, நீ போ, உனக்காக நான் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவன் இப்போ வைத்திருக்கிற அந்த பிள்ளை அவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அவனை பிழைக்க பண்ணுவார், அவனும் ஒரு சந்ததியாக மாறுவான்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறார். அவன் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்து விடுகிறார். அங்கே ஒரு துருத்திய ஆகார் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தண்ணீரை கொடுத்து அவன் அவர்களை போஷித்து கண்ணீரை என்ன செய்கிறார், அந்த இடத்துல மாற்றுகிறார். அதே போல் எந்த இடத்துல நம்ம கலங்கி போய் இருக்கிறோமோ, வழி தெரியாமல் இருக்கிறோமோ, அல்ல இந்த இடத்துல நன்மை இல்லை, இந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, இந்த இடத்துல சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி போய் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்ம அழுதுகிட்டு இருக்கிற அந்த இடத்துலையும் நமக்கு நம்முடைய கண்களை திறந்து என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை மாற்றி நமக்கு ஒரு அற்புதத்தை அவன் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறார், ஆண்டவர் அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் அன்னாளை குறித்து நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆமீன், இந்த அன்னாளுக்கு மித நிலைமை தான். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆமீன், எல்கானா புருஷனாகிய எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள் பெனினாள். இந்த பெனினாளுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இதன் நிமித்தமாக இந்த பெனினாள் அன்னாளை மிகவும் வேதனைப்படும்படியாக அவளை நிந்திக்கிறாள், துக்கப்படுத்துகிறாள், அவன் வார்த்தைகளினால் காயப்படுத்துகிறாள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இந்த அன்னாள் என்ன செய்கிறான்னா, வருஷம் பண்டிகைக்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லுகிறது வழக்கம். அவன் இந்த பண்டிகை ஆசரிக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த அன்னாள் எப்படி வாரா அப்படின்னா, அழுதுகிட்டே தான் வாரா. இந்த அன்னாள் துக்க முகத்துடனே வாரா. அவன் பிள்ளை இல்லை என்கிற ஒரு அழுகையோடும் பாரத்தோடு கவலையோடு தான் என்ன செய்கிறான், இந்த பண்டிகைக்கு கடந்து வருகிறாள். இந்த பெனினாளோ சந்தோஷமாக இருக்கிறாள். அவளை இன்னும் காயப்படுத்துகிறாள், இருதயத்தில் இன்னும் வார்த்தைகளால் சொல்லி பயங்கரமான வார்த்தைகளை பேசி காயப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த அன்னாளுக்கு என்ன, நமக்கு மட்டும் பிள்ளை இல்லை, ஆண்டவர் ஏன் எனக்கு கற்பத்தை அடைத்து வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான இருதயத்தில் என்ன செய்கிறது, ஒரு பாரம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. அந்த நேரத்தில் எல்கானா என்ன செய்கிறார், வந்து ஆறுதல் சொல்கிறார். ஆனாலும் எல்கானுடைய வார்த்தைகள் அன்னாளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. அன்னாள் என்ன செய்கிறார், யோசிக்கிறார், நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன், நான் தேவ சமூகத்திற்கு போய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் சென்று ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அன்னாளுடைய ஜெபத்தை என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். பயங்கரமான கண்ணீர் இருக்கிற நேரத்தில் கண்ணீர் என்ன செய்கிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஊற்றி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். அன்னாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று. ஒரு பெரிய அற்புதத்தை அன்னாளுடைய வாழ்க்கையில் செய்தார். எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சோ, எவ்வளவுக்கு எவ்வளோ பாரம் இருந்துச்சோ, எவ்வளவுக்கு எவ்வளோ காயம் இருதயத்தில் இருந்துச்சோ, எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ணீர் இருந்துச்சோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ணி ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அன்னாளுடைய தலையை உயர்த்தினார். ஒரு குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னும் அதற்கு பின்பாக அநேக குழந்தைகளை ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்து அன்னாளை ஆசீர்வதித்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அழுது கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில மனிதர்கள் நம்மை குறித்து பேசுகிற காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அழுகை ஏற்படும், அழுகை வரதான் செய்யும். அதற்காக அழுகையிலே நாம் மூழ்கி போய் என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. அந்த அழுகையை மாற்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் அழுகையை கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
அவன் வேதத்தில் எத்தனையோ நபர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர் வடிக்கும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? மனம் இறங்கி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருப்போமானால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். அவன் கர்த்தர் அந்த காரியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். அவன் அந்த அழுது கொண்டு இருக்கிற காரியங்களில் ஏதோ ஒரு எவ்வளோ வருஷமானாலும் இருக்கலாம், இல்லை எவ்வளோ ஒரு சில நாட்களாக நம்ம அழுது கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு சில மணி நேரங்களாக அழுது கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கலங்கி அழுது கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டேன், நான் உனக்கு மனம் இறங்கி உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்முடைய சத்தம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு நேராக எட்டும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. ஆமென். கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். ஆமென். மனுஷங்க நம்ம அநேக நேரத்துல அநேக நபர்களை நம்ம கூப்பிடுகிறோம். ஆமென். அநேக காரியங்களை நம்ம கூப்பிடுகிறோம். அநேக காரியங்களை நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம தேடுகிறோம். இல்லை எனக்கு உதவி கிடைக்கிறதற்காக நான் ஒரு நபரை நான் கூப்பிடுகிறேன். இல்லை எனக்கு ஒரு பண தேவை இருக்குது, அதுக்காக இவங்க கிட்ட நான் கொஞ்சம் பண உதவி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மனுஷங்க கிட்ட நம்ம கேட்குறோம். இல்லை இவங்க எனக்கு இந்த காரியத்தை சொன்னாங்க, அதனால் இவங்க கிட்ட இருந்தால் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இவங்க கொஞ்சம் பெரிய ஆட்கள், அதனால் இவங்க கிட்ட போனால் ஈஸியாக அந்த காரியத்தை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாம் மனுஷங்களை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? சில நேரங்களில் கூப்பிடுகிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம கூப்பிடணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் யாரை கூப்பிடுகிறேன் என்று என்ன செய்யணும்? நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லா நேரத்திலும் நான் ஆண்டவரை கூப்பிடுகிறேனா? எல்லா நேரத்திலும் என் சத்தம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா? அல்லது என் சத்தம் வேறு ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி, வேறு ஏதோ ஒரு மனிதனை நோக்கி, இல்லை வேறு ஏதோ ஒரு நபரை நோக்கி என்னுடைய சத்தம் இருக்கிறதா என்பதை இந்த காலை நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆமாம். ஏதோ ஒரு பண உதவிக்காக சில நபர்களை நம்ம மனிதர்களை நாடுகிறோம், இல்லை ஒரு பொருளாதார தேவைக்காக மனிதர்களை நாடுகிறோம். கர்த்தரை சில நேரம் என்ன செய்கிறோம்? மறந்துட்டு இந்த தேவை இவங்ககிட்ட போனால் ஈஸியாக கிடச்சிரும்னு நினச்சி மனிதர்களை நோக்கி நம்முடைய பிரயாசங்களை போடுகிறோம். நம்முடைய கவனத்தை மனிதர்களுக்கு நேராக திருப்புறோம். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப, நம்முடைய சத்தத்தை ஆண்டவருக்கு நேராக எழுப்புவதை மறந்து விடுகிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம இன்னைக்கு நல்லா யோசித்து வச்சு நம்ம நல்லா முடிவு பண்ணி எடுத்துக்கணும். என்னென்னா, என்னுடைய சத்தம் ஆண்டவருக்கு நேராக மாத்திரமே இருக்கும். நான் கர்த்தரை நோக்கி தான் என்ன செய்வேன்? நான் கூப்பிடுவேன். நான் மனுஷங்களை கூப்பிட மாட்டேன். அல்லது எனக்கு இருக்கிற தேவையை நான் பார்த்து நான் அதை தேட மாட்டேன். நான் ஆண்டவரை தேடுவேன் என்று சொல்லி, நான் ஆண்டவரை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் நம்ம ஆண்டவரே என்ன செஞ்சிடும்? மறந்து போய் விடுகிறோம். அதாவது தேவை அல்லது ஒரு பிரச்சனை என்னுடைய கைக்கு மீறி செல்லும் பொழுது, என்னுடைய புத்திக்கு மீறி செல்லும் பொழுது, நம்முடைய சொந்த முயற்சி என்ன செய்கிறோம்? நம்ம எடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய முகத்திற்கு முன்பாக இருக்க மாட்டார். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அப்படி ஒரு கண்ணீர் இருக்கும்பொழுது நம்முடைய கண்ணீரை என்ன செஞ்சோம்? ஆண்டவர் மறைத்து விடும். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த எண்ணமும் நமக்கு என்ன செய்ய? சுத்தமாக வராது. அப்படிப்பட்ட எண்ணமும் நமக்கு இருதயம் என்ன செய்யுது? இருக்காது அந்த நேரத்தில். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவிசுவாசங்களையும் சோர்வுகளையும் சந்தேகங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிற என் ஆண்டவர் இருக்கிறார், என் சத்தத்தை கேட்க என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு என்ன செய்வார்? மனம் இறங்குவார். அவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 சொல்லுகிறது. உத்தம இதயத்தோடு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்கிறார். அவருக்கு நேராக நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நாம் கூப்பிடும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அழுகையை களிப்பாக என்ன செய்கிறார்? மாற பண்ணுகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆனந்த களிப்பாக என்ன செய்கிறார்? அந்த கண்ணீரை மாற்றுகிறார். துக்கத்தோடு அழுது கொண்டிருந்த அன்னாள், குழந்தை இல்லைன்னு என்று இதயத்திலிருந்த காயத்தோடு, காயப்படுத்தின வார்த்தைகளோடு, துக்கத்தோடு அழுது கொண்டிருந்த அன்னாளை ஆனந்த களிப்புள்ள உதடினால் துதிக்க வைத்து ஆனந்த கண்ணீரினால் என்ன செய்கிறார்? அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். அதே போல் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு நம்ம கலங்கி அழுது கொண்டு இருக்கலாம், இல்லை துக்கப்பட்டு கலங்கி அதில் புலம்பி கொண்டு இருக்கலாம். அந்த காரியத்திலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அதை ஆனந்த களிப்பாக, ஆனந்த கண்ணீராக நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். அதனால்
ஆறுதல் கிடைக்கவில்லை, அதில் பதில் வரவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கக்கூடாது. என் கண்ணீர் மாற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி கலங்கக்கூடாது. நான் யாரை தேடுகிறேன், நான் யாரை சார்ந்திருக்கிறேன் என்பதில் நான் கவனமாக இருக்க வேண்டும், நான் உண்மையாக இருக்க வேண்டும். என் ஆண்டவரை தான் நான் பார்க்கிறேனா, என் ஆண்டவரை நோக்கி தான் நான் கூப்பிடுகிறேனா, அல்லது ஒரு நேரம் மாத்திரம் நான் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு மற்ற நேரம் நான் ஆண்டவரை மறந்து விடுகிறேனா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். நம்ம தொடர்ந்து விடாப்புடியாக என்ன செய்யணும், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கணும், ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அன்னாள் என்ன செய்கிற, அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக அவளுக்கு இருந்த பிரச்சனை என்ன செய்கிறாள் என்றால், இந்த எல்கானா தன்னுடைய புருஷனாகிய எல்கானாவிடத்தில் சென்று தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறாள். அங்கே அவளுக்கு என்ன செய்யலாம், ஆறுதல் கிடைக்கல. எல்கானா சொல்லுகிறார், உனக்கு 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகமல்லவா அப்படின்னு சொல்லி எல்கானா சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளும் என்ன செய்யலாம், அன்னாளை ஆறுதல் படுத்தவில்லை. நாமும் சேர்ந்த அன்னாளை போல சில நேரங்களில் மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்க விரும்பி, அல்லது மனிதர்களுடைய உதவியை கேட்க விரும்பி, அவர்கள் தருகிற ஆலோசனையை கேட்க விரும்பி, அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்க விரும்பி அவர்களிடத்தில் நம்ம சொல்லுகிறோம். அநேக நேரங்களில் சொல்லுகிறோம். அது இயல்பான காரியம்தான். ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யாது, நமக்கு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மனிதர்களை தேடி, நம்முடைய தேவைகளுக்காக மனிதர்களை தேடி போகும்போது அந்த இடத்துல நமக்கு சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. நம்ம விரும்பின காரியம் அந்த இடத்துல மனிதர்கள் மூலமாக நமக்கு நடக்கவே நடக்காது. மனிதர்கள் நம்ம நம்பி இருக்கும்போது எந்த காரியத்தையும் இந்த உலகத்தை நம்மளால் சாதிக்க முடியாது. ஒருவேளை அனுகூலமான சூழ்நிலை வருகிற மாதிரி இருக்கலாம். சில நபர்கள் சொன்ன அவனுக்கு இந்த உதவியை செய்கிறேன்னு சொல்லி மனிதர்கள் சில நேரத்தில், நண்பர்கள் சில நேரத்தில் அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை குடும்ப உறவுகள் சில நேரத்தில், சொந்தங்கள் சில நேரத்தில் அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் மாறி விடுவார்கள். அவருடைய வார்த்தைகளோ, அவர்களுடைய பொருட்களோ, அவர்கள் நமக்கு தருகிற நன்மைகளோ நம்மை ஆறுதல் படுத்த முடியாது, நம்முடைய கண்ணீரை மாற்ற முடியாது. நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறது ஆண்டவர் மாத்திரமே. ஆமென். அன்னாள் பார்க்கிறோம், எல்கானாவிடத்தில் போகிறாள், அவருடைய கண்ணீர் மாற்றப்படவில்லை. வருஷம் வருஷம் வரா. வருஷம் பண்டிகையில் கலந்து கொள்ளும் பொழுது எல்கானாவிடத்தில் சேர்ந்து இந்த அன்னாள் கண்ணீர் வடிக்கிறாள். எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறாள், துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். ஆனால் கண்ணீர் மாற்றப்படவில்லை. மனுஷனுக்கு முன்பாக தன்னுடைய கண்ணீரை வைத்து கொண்டே இருக்கும் பொழுது துக்கம் மாறவில்லை. ஆனால் எப்போ ஒரு அன்னாள் முடிவெடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று நான் என் கண்ணீரை வைப்பேன், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்த பொழுது, நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார், அன்னாளுடைய கண்ணீரை மாற்றி ஆனந்த கண்ணீரை அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே போல மனுஷனுடைய முகத்தை தேடாமல் ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு, நம்முடைய சத்தம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு நேராக எட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இதுவரைக்கும் நம்ம மனுஷங்களை ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த நேரத்தில் அதை நம்ம விட்டு ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் சத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்கும் போது, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்காக என்ன செய்கிறார், மனம் இறங்குகிறாராம். அவர் என்ன இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, உருக்கமாக அவர் இறங்கி என்ன செய்கிறார், நம்முடைய சத்தத்திற்கும் நம்முடைய கண்ணீரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். என் கண்ணீரை யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் மனிதர்களுக்கு முன்பாக நம்ம அழுவது உண்டு. சில நேரங்களில் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நம்ம அழுகிறது உண்டு. இல்லை சில இடங்களில் குடும்பமாக சேர்ந்து அழுகிற காரியங்கள் உண்டு. எப்படியோ நம்ம அழுது கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். உண்மையான இதயத்தோடு நமக்கு இருக்கிற பாரத்தை என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கண்ணீரை பார்க்கிறார். கண்ணீரை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு இறங்கி நமக்கு அற்புதத்தையும் செய்கிற நல்ல ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்னாள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அன்னாளுக்கு ஒரு பதிலை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுத்தால். அன்னாள் ஆண்டவரை தேடுவதற்கு தன்னுடைய கவனத்தை என்ன செய்கிறாள், திருப்புகிறாள். இவ்வளவு நாள் எல்கானாவை தேடி பதில் வரவே இல்லை. இவ்வளவு நாள் எல்கானாவை தேடி ஆறுதல் கிடைக்கவே இல்லை. நன்மை பிறக்கவே இல்லை. ஆனால் எப்போ கர்த்தரை தேடுகிறாளோ, எப்போது கர்த்தரை கூப்பிடுகிறாளோ அப்பொழுதுதான் என்ன செய்கிறது, அன்னாளுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்களை தேடி போவதை விட கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு, முழு கவனத்தையும் கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதத்தை செய்வார். இன்னொரு மனிதனை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது எலியாவை குறித்து பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும். இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த 18வது அதிகாரத்தில் இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவர் ஆண்டு கொண்டு வருகிறார். இந்த ஆகாப் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பான காரியத்தை செய்து தேசத்தில் அந்நிய விக்கிரகங்களை உள்ள விட்டு பயங்கரமான
சீர்கேடான காரியங்களை இந்த இஸ்ரவேல் தேசத்தில் செய்து வைத்திருக்கிறார் இந்த ஆகாப் ராஜா. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இதில் இப்போ எலியா தீர்க்கதரிசி வருகிறார். வந்து சொல்லுகிறாரு, எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாகால் என்பது அந்நிய தெய்வம், அந்நியர்களிடத்திலிருந்து இஸ்ரவேலுக்குள் வரப்பட்ட ஒரு தெய்வம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்ப நாட்கள் முதல் யெகோவா தேவனை, யெகோவா கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்து, நாட்கள் செல்ல செல்ல பொல்லாப்பானதை செய்து ஆண்டவரை விட்டு வழி விலகி, அந்நிய தெய்வங்களை தங்களுடைய இடத்துல ஏற்றுக்கொண்டு, அந்நிய காரியங்களை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு, அந்த காரியங்களுக்கு வழிபடுறதும், அந்த காரியங்களுக்கு இசைஞ்சு போகிறதும், அந்த காரியங்களுக்கு வணக்கம் சொல்கிறதும், அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான பொல்லாப்பான அக்கிரமமான காரியங்களை இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஜனங்கள் செய்து கொண்டு வருகிறாங்க. இதற்கு இந்த ராஜாக்களும் அதற்கு உடன்பட்டு அந்நிய காரியங்களை தேசத்தில் கொண்டு வந்து அவங்க செய்கிறத பார்க்க முடியும். கர்த்தரை தேட மறந்து விடுகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ இந்த எலியா நிற்கிறார் தனி மனிதனாக, கர்த்தருடைய பட்சத்தில் தனி மனிதனாக, கர்த்தருடைய சார்பில் எலியா ஒரே ஒரு மனிதனாக நிற்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் சுற்றி இருக்கிறாங்க. அது போல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி 2 பேர் என்ன செய்ய போகிறாங்கன்னா, 2 குரூப்பாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம பலிபீடத்தை கட்டி, நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, உங்கள் பாகாலை நீங்கள் கூப்பிடுங்க, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நான் கூப்பிடுறேன். எந்த கடவுள் அக்னினால் பதில் அளிக்கிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி எலியா ஒரு சவால் இந்த இடத்துல விடுகிறார். அதே போல் அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அவங்க செய்கிறாங்க. பயங்கரமான காரியங்களை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பயங்கரமாக கொட்டடிச்சு உடம்பை கீறிக்கிட்டு பயங்கரமாக உடம்பை காயப்படுத்தி தங்களுடைய உடம்பை வருத்தி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் எந்த பதிலும் என்ன செய்யலை, அவங்களுக்கு வரவே இல்லை. எந்த பதிலும் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. இந்த இடத்துல அந்த இடத்துல பார்க்கும்பொழுது எலியா அவரை நோக்கி கிண்டல் பண்ணுறதை நம்ம அழகாக பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, ஒருவேளை உங்கள் தெய்வம் தூங்கிட்டு இருக்கும், இல்லை ஒரு ஏதாவது வேலையில் உங்கள் தெய்வம் வெளியே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலியாக அந்த இடத்துல எலியா பேசுகிறத பார்க்க முடியும். அவ்வளோக்குள்ளே அந்த ஜனங்கள் அறிவில்லாமல் இப்போ இந்த பாகால் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அடுத்ததாக எலியா வருகிறார். எலியா வந்து அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அந்த பலிபீடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை எலியா அந்த இடத்துல செய்கிறார். செய்து முடித்து விட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அந்த இடத்துல கண்ணீர் விடலை. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காக இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க, அக்னினால் பதில் கொடுங்கன்னு ஜெபிக்கிறார். பாகால் எவ்வளோ நேரம் கூப்பிட்டாங்களோ, கர்த்தர் ஒரு சிம்பிளாக ஒரே செகண்டில் என்ன செய்கிறார், அக்னியினால் எலியாவுக்கு அந்த இடத்துல பலிபீடத்தில் அக்னியை இறக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பதிலை கொடுக்கறதை பார்க்க முடியும். அப்போ கூப்பிடுடைய எலியாவின் சத்தத்தை என்ன செய்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள், சுற்றியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அந்நிய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் செய்யணும். இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறாங்க. மற்ற காரியங்களையும் ஜனங்கள், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய யெகோவா தேவனை விட்டு மற்ற தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறாங்க, பதில் வரலை. ஆனால் எலியா கர்த்தருடைய பட்சத்தில் நின்று இஸ்ரவேல் தேவனாகி ஜீவனுள்ள ஆண்டவரை கூப்பிடுறான். அக்னினால் என்ன செய்கிறார், ஆண்டவரை அந்த இடத்துல அவனுக்கு பதிலை கொடுக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இரு மனம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் உலகமும் எனக்கு கொஞ்சம் வேணும், மனிதர்களும் எனக்கு கொஞ்சம் வேணும், மனித உதவிகளும் ஒத்தாசைகளும் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி இரு மனம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் இருக்கக்கூடாது. நான் கர்த்தரை தேடினா கர்த்தரை மாத்திரம் தான் தேடணும். இல்லை நான் அந்நிய காரியம் மனிதர்களை தேடினா மனிதர் பின்னாடியே நம்ம செஞ்சணும் போயிடணும். அதற்காக மனிதர்கள் பின்னாடி போய் அங்கே போனால் முடிவு எப்படி இருக்கும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்பொழுது, கர்த்தரை விட்டு நாம் ஒதுங்கி போகும்பொழுது அதனுடைய முடிவு பயங்கர மோசமாக இருக்கும் என்று தெரியும். அதனால் 2 மனம் உள்ளவர்களாக, இரு நினைவு உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் அற்புதம் செய்கிறவர், நான் என் கூப்பிடுதல் சத்தத்தை கர்த்தர் தான் கேட்கிறார், மனுஷங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கர்த்தரை மாத்திரம் கேட்கணும். இந்த இடத்துல கர்த்தர் பட்சத்தில் எலியா மாத்திரமே நிற்கிறார். ஒருவராக நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல பெரிய கூட்டமே இருந்தோம், என்ன செய்யல, அற்புதம் நடக்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் இப்போ வழி தெரியல, கொஞ்ச நாள் பாகாலை பின்பற்றுறாங்க. அடுத்து கர்த்தரோட சிற்சையை அனுமதிக்கும் போது யெகோவா தேவனை தேடுறாங்க, இயேசு ஆண்டவரை தேடுறாங்க, கர்த்தரை தேடுறாங்க. ஒரு போராட்டம் வரும்போது மட்டும் கர்த்தரை தேடுறாங்க. அடுத்து இன்னும் நல்லா தேசத்தை அவங்களுக்கு எல்லாம் நன்மையான காரியங்கள் நடக்கும்பொழுது, நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது மறுபடியும்
அந்நிய தெய்வங்களுக்கு பின்பற்றி போகிறது. அவன் நெருக்கத்திற்கு மாத்திரம் கர்த்தர், மற்ற காரியங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல், எல்லா காரியத்திலும் எனக்கு ஆண்டவரை நோக்கி தான் நான் கூப்பிடுவேன், எல்லா காரியத்திலும் நான் ஆண்டவரை தான் சார்ந்திருப்பேன். எனக்கு மனுஷங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ எனக்கு என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வச்சு எனக்கு கனப்படுத்தினாலும் சரி, அது எனக்கு வேண்டாம். ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவர் இடத்துல என் சத்தம் கேட்கணும், மனுஷர் இடத்துல என் சத்தம் கேட்க வேண்டாம்னு சொல்லி இரு மனம் உள்ளவர்களாக இல்லாமல், ரெண்டு நினைவுகளாக இல்லாமல், ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றுவதற்கு, ஆண்டவர் மாத்திரம் நான் என் சத்தத்தை நோக்கி ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நான் கூப்பிடுவதற்கு என்ன செய்யணும்? நம்ம உண்மையுள்ளவராக இருக்கணும். எல்லா காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம நோக்கி கூப்பிடணும். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற நிலைமையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை பின்பற்றினால், கர்த்தரை மாற்றம்னா நான் பின்பற்ற வேண்டும். தேவனை தெரிந்து கொண்டேனானால் நான் தேவனை மாத்திரம்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நான் இயேசுவை மாத்திரம்தான் நான் நோக்கி கூப்பிட வேண்டும். வேறு ஏதோ காரியத்தை நான் எனக்கு பக்கத்தில் வைத்து விட்டு, இதுவும் எனக்கு இருக்கட்டும், இந்த இயேசுவும் எனக்கு இருக்கட்டும், எனக்கு இருக்கிற ஆள் பலமும் கொஞ்சம் இருக்கட்டும், இயேசுவும் எனக்கு இருக்கட்டும், எனக்கு இருக்கிற சுயபலமும் எனக்கு கொஞ்சம் இருக்கட்டும், இயேசுவும் எனக்கு இருக்கட்டும். அப்படி கிடையாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா முழுவதுமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருணும். ஆண்டவரை நான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டோன்னா முழுவதுமாக ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நம்பி இருந்துடணும். இரண்டு நினைவுகளாக நம்ம இங்கேயும் அங்கேயும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பரலோகத்திலிருந்து பதில் வராது, ஒத்தாசை வராது. கர்த்தரை மாத்திரம் தேடும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அற்புதத்தை செய்து நமக்கு நம்ம கூப்பிடுதலின் சத்தத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். எலியா அங்கேயும் இங்கேயும் அவர் இல்லாமல் இருக்கிறார். எலியா கர்த்தருடைய பட்சத்தில் மாத்திரம்தான் நிற்கிறார். அவர்களுக்கு இசைஞ்சு நீங்கள் செய்கிறதும் சரின்னு சொல்லலை, கர்த்தர் மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிற காரியத்தில் வைராக்கியமாக எலியா விசுவாசத்தோடு அந்த இடத்துல இருக்கார். அதனால தான் கர்த்தர் எலியாவுக்கு அக்கினியினால் அந்த இடத்துல உத்தரவை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதே போல் கர்த்தருக்காக நாமளும் வைராக்கியத்துடன் ஏதோ ஒரு பாவத்தையோ ஏதோ ஒரு காரியத்தையோ இதுவும் வேணும் எனக்கு இயேசு வேணும்னு சொல்லாமல் முழுவதுமாக இயேசுவை மாத்திரம், ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்து அவர் என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். அதே எலியாவுக்கு அக்கினியினால் பதில் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் பயங்கரமான காரியங்களை செய்து மறு உத்தரவை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்வார்? நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அடுத்ததாக பார்க்கலாம், யாரை கூப்பிட வேண்டும் என்று பார்த்தோம். இயேசுவை, ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும், மனிதர்களை அல்ல இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிறதை பார்த்தோம். இன்னும் அடுத்ததாக எப்படி நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்கிறதை நாம் பார்க்கலாம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அந்த 30வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 22வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். இந்த 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொன் ஆடை ஆபரணத்தை தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். இன்னும் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். அப்போ எப்படி ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்களை விட்டுவிட சொல்லுகிறார், சில காரியங்களை வெறுக்க சொல்லுகிறார், சில காரியங்களை விட்டுவிட சொல்லுகிறார், அதை பின்பற்றாமல் கை கொள்ளாமல் அதை மறந்து விட சொல்கிறார், அதை அகற்றி விட சொல்லுகிறார். அதை நீ சாதாரணமாக தூக்கி போடுன்னு சொல்லு, அதை சீ போ, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லு என்ன செய்யற ஆண்டவர் அந்த இடத்துல கட்டளை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று 15வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ எப்படி ஆண்டவரை நாம் கூப்பிட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய காரியங்களில் சில ஏதாவது ஒரு காரியத்தை அகற்ற ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த காரியத்தை ஆண்டவர் அகற்ற சொல்லும் பொழுது நாம் அதை அகற்றி விட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி நம்ம முறையிடும் பொழுது சில நேரங்களுக்கு பதில் கிடைக்காது. எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை அழுது புலம்பி மன்றாடினாலும் பதில் வரவே வராது.
அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தி அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் எனக்கு இந்த இடத்துல பதில் வரல, ஏன் எனக்கு இன்னும் இந்த இடத்துல அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்மை நாமே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இன்னும் அந்த இடத்துல நான் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆவியானவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆவியானவர் சில காரியங்களை என்ன செய்வார், அவர் வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்தும் பொழுது தீட்டான காரியங்களை அல்லது அவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு குணங்களை அல்லது அவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு ரகசியமான ஒரு பாவத்தை எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை கர்த்தர் உணர்த்தும் பொழுது அகற்ற வேண்டிய காரியங்களை நான் என்ன செய்யணும், அகற்றி விட வேண்டும். இல்லை இந்த பாவம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கட்டு, இல்லை இந்த பழக்கமும் என்கிட்ட கொஞ்சம் இருக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டையும் வச்சுக்கிட்டு இங்கே நான் இதை உள்ளே வச்சுக்கிட்டே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா என் கண்ணீருக்கு பதில் வரவே வராது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ அகற்ற வேண்டியவளை முற்றிலுமாக அதை எரிந்துரு, அதை எரிஞ்சிரு, அதை தூக்கி போட்டுரு, அதை உங்கள்கிட்ட வேண்டவே வேண்டாம். ஆமீன். அதையும் கையில் வச்சுக்கிட்டு நான் கர்த்தரை தேடுவேன்னு சொன்னால் ஆமீன், நமக்கு காரியத்தில் நமக்கு ஆண்டவர் கண்ணீரை துடைக்க முடியாது, நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மறு உத்தரவை கொடுக்க முடியாது. நாம் அகற்ற வேண்டிய விஷயத்தில் அகற்ற வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். அதாவது ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய இருதயத்தில் நமக்கு தெரியாத சில பாவங்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கலாம். ஆமீன். அதாவது பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க கான்ஷியஸ் சின், அன்கான்ஷியஸ் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செய்கிற சில காரியங்கள் இது பாவம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது பாவம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நான் அறிக்கையிடுவேன். ஆண்டவரை இப்படி ஒரு தப்பை நான் பண்ணியிருக்கிறேன், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய எண்ணத்தில் வருகிறதான ஒரு பாவம். இது பாவம்னு எனக்கு தெரியுது, அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்குறேன். இன்னொரு என் மனதிற்குள்ளே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த பாவம் உள்ளே போய் அது இருக்குது. ஆனால் எனக்கு இது வெளியே தெரியாது. இப்போது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நாங்குநேரியில் வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஹோட்டலில் நான் போய் ஒரு நாள் ஏதோ ஒரு சிக்கன் ரைஸோ ஏதோ ஒன்று போய் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டுட்டு திரும்பி வரேன். அந்த நாளில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வயிற்றுக்கு ஒரு மாதிரி சரியில்லாமல் ஆகி எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி பயங்கரமாக 2-3 நாள் அதில் கஷ்டப்படுறேன். பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ஒரு சில நாட்கள் நான் விடுதலை பெறேன்னு வச்சுக்கிறோம், சுகம் பெறேன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த காரியம் நடந்து ஒரு 5 அல்லது 10 வருடம் மேலே ஆகிவிட்டு, இப்போ அந்த கடைக்கு பக்கம் 5-6 வருஷமாக நான் அந்த கடைக்கு நான் போகவே இல்லை. இப்போ மறுபடியும் நான் ஒரு நபர் என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது அந்த பிரபலமான ஹோட்டலை நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கும்பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும், எனக்கு 5 இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த காரியம் எனக்கு தோணும். நான் இந்த இடத்துல தானே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், அப்போ எனக்கு சாப்பிடும் பொழுது எனக்கு வயிறுக்கு ஒத்து இல்லாமல் போச்சு, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு, நான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல போய் நிற்கும்பொழுது தான் என்ன செய்யும் எனக்கு தோணும். அது வரைக்கும் அந்த காரியம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் யோசித்து பார்த்தா கூட எனக்கு அது என்ன செய்ய என் ஞாபகத்துக்கு வராது. சில காரியங்கள் என் ஞாபகத்துக்கு, சில பாவங்கள் என் ஞாபகத்துக்கு வருது. இதே போல் சில பாவங்கள் எனக்கு உள்ளே இருக்கிறது. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக என்னை விட்டு என்ன செய்ய எனக்கு வெளியே தெரியாது. அது எனக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அதுக்கு ஏதுவாக, அதுக்கு அனுகூலமாக நாங்கள் செல்லும் பொழுது அந்த பாவம் மறுபடியும் நான் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது தான் நான் இன்னைக்கு முன்னாடி இதே பாவத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என் மனசு என்ன செய்து எனக்கு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி காரியங்களும் பாவங்களும் நமக்குள்ளே இருக்கதான் செய்கிறது. அப்போ ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்களில் நான் எனக்கு தெரிந்திருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து விடுகிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் எனக்கு தெரியாமல் நான் ஏதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது ஏதாவது பேசியிருப்பேன், இல்லை யாரையாவது குறித்து குற்றப்படுத்தியிருப்பேன், காயப்படுத்தியிருப்பேன். அந்த காரியத்தையும் எனக்கு உணர்த்துங்க ஆவியானவர் சொல்லி கேட்கும்பொழுது ஆவியானவர் சில காரியங்களை, அகற்ற வேண்டிய காரியங்களை, பாவங்களை ஆவியானவர் எனக்கு உள்ளாக இருக்கிற மனதிற்குள்ளாக ஆழமாக இருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துவார், எனக்கு உணர்த்துவார். அந்த காரியத்தை ஆவியானவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நம்முடைய முயற்சினால் நான் எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் என்னுடைய சுய முயற்சினால் அது வராது, என்னுடைய மனதிற்கு தோன்றாது. ஆவியானவர் என்ன செய்வார், அந்த காரியத்தை உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை அகற்ற என்ன செய்யணும், நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு வழியை கொடுக்க வேண்டும். அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கார், அகற்ற வேண்டிய காரியங்களை உன்னிடத்திலிருந்து நீ அகற்றி போடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதில் அதே 30வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை நம்ம பார்ப்போமா? ஆமென் ஆமென். அகற்ற வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விடும் பொழுது கர்த்தர் எப்படி இந்த அசீரியர்களை தம்முடைய சத்தத்தினால் அவர்களை கலங்க பண்ணி அவர்களை நொறுக்கி போடுகிறாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிராக இருக்கிற அசீரியர்களை என்ன செய்கிறார்,
நாம் அகற்ற வேண்டிய காரியங்களை, விட்டுவிட வேண்டிய காரியங்களை சிலவற்றை நாம் விட்டு விடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? அவன் தம்முடைய சத்தத்தை கேட்கப்படி நமக்கு உத்தரவு கொடுத்து ஆண்டவர் அசீரியர்கள் என்ன செய்கிறார்? நமக்கு விரோதமாக இருக்கிற அசீரியர் போன்ற எதிரிகளை, சத்துருக்களை ஆண்டவர் முறியடிக்கிறதை பார்க்க முடியும். இந்த அசீரியர்களை குறித்து ஒரு சின்ன காரியம் பார்க்கணும்னா, இவங்க பயங்கர கொடூர இருதயம் உள்ள ஜனங்கள். இந்த அசீரிய ராஜ்யம் வளர்ந்து பெரிதாக வந்து கொண்டிருக்கிற நாட்களில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பயங்கரமாக சிறு குழந்தைகளோட தரையில் மோதி அடிக்கிற குணமுள்ள பயங்கரமான ஜனங்கள், கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றை கிழித்து கொடூரமாக கொலை செய்கிற ஜனங்கள், அருவருக்கப்படத்தக்கவர்கள், பயங்கரமான மூர்க்க வெறி கொண்ட இந்த அசீரியர்கள். இவர்கள் தான் இஸ்ரவேலை ஒரு நாட்களில் கைப்பற்றுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த அசீரியர்கள் அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்களுக்கு கையில் அடிமையாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்துல போய் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லி என்ன செய்கிறார்? சில நாட்கள் கழித்து இந்த அசீரியரின் கைகளிலிருந்து ஆண்டவர் இந்த இஸ்ரவேலரை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். எப்போ விடுவிக்கிறார் என்றால், இவர்கள் அகற்ற வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அகற்ற சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் அகற்றுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்களை அல்லது ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, ஆண்டவரை இன்னும் நான் என் வாழ்க்கையில் எதை விடணும், இன்னும் என் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது, என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, என் கண்ணீர் இன்னும் மாற்றப்படலையே, அப்போ என்கிட்ட இன்னும் என்ன குறை இருக்கிறது, எனக்குள்ளே இன்னும் என்ன மறைஞ்சிருக்கிறது, நான் இன்னும் ஏதோ ஒரு தப்பை எனக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட இருதயத்தை ஒப்பு கொடுத்து நான் ஆராய்ந்து என்னை சோதித்து பார்க்கும் பொழுது தான் ஆவியானவர் சில காரியங்களை நம்முடைய ஜபத்தில் ஆவியானவர் உணர்த்துவார். அந்த உணர்த்தும் பொழுது அந்த காரியத்தை விட்டுவிட நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். சில காரியங்கள் நம்ம விட்டு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் சில மனிதருடைய ஐக்கியத்தை விட சொல்லுவார். அப்போ அது கொஞ்சம் நம்மளுக்கு இதயத்தில், இவங்க ஐக்கியத்தை நம்ம எப்படி நம்ம விட்டு விடுறது, அது ஈஸியான காரியம் இல்லையே. இவங்க கூட வச்சுருக்க நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி உடனே நான் கட் பண்ணுவது, அது ஈஸியான காரியம் இல்லையா அப்படின்னு நம்முடைய மனசுக்கு தோணும். ஆனால் விட்டு விடு என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணித்து நம்ம விட்டு விட தான் வேண்டும். அதற்கு இசைஞ்சு போய் அதை நான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் அந்த ஐக்கியத்திலே நான் இருந்துக்கிட்டு நான் அழுதுகிட்டு கர்த்தரை தேடிக்கிட்டு இருந்தேன்னா என் ஜெபத்திற்கும் என் அழுகைக்கும் பதில் வரவே வராது. ஆமீன். சில நபருடைய ஐக்கியத்தை விட்டுவிடு என்று சொல்கிறார்னா விட்டுவிட வேண்டும். சில பாவ காரியங்களை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொன்னார்னா விட்டு தான் ஆக வேண்டும். எனக்குமே என்னுடைய வாழ்க்கையில் சில நண்பர்களை விட்டுவிட, எனக்கு சில ஐக்கியங்களை விட்டுவிட ஆண்டவர் சொன்னார். எனக்கு கடினமாக தான் இருந்தது சில காரியங்களை விடுவதற்கு. எப்படி இதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியம் தானே, இது எப்படி நம்ம விடுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனாலும் முயற்சி எடுத்தேன். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் சில காரியங்களை அவராகவே அகற்றி விட்டார். ஆமாம். நானும் அதை போய் பற்றி கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கல. நான் ஒரு சில காரியங்களை பற்றி பிடிச்சிருந்தேன். ஆனால் அது எனக்கு ஒரு பாதிப்பாக தான் அமைந்ததை ஒழிய நன்மையாக எனக்கு அமையவில்லை. அந்த காரியம் எனக்கு ஆசீர்வாதமாக இல்லவே இல்லை. ஆமாம். அப்போ ஆண்டவர் அகற்றுற காரியங்களை ஒப்பு கொடுத்துடணும். இப்போ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு நபர் அவர் பிரிக்கிறார் அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்கிறார் அப்படின்னா நான் விட்டு கொடுத்துடணும். மறுபடியும் போய் அவங்ககிட்ட ஒப்புரவாகிட்டு அவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணிக்கிட்டு நான் அவங்களையும் மறுபடியும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு பெரிய ஆப்பா மறுபடியும் அந்த நபர் தான் எனக்கு இருப்பான். அதனால் அவங்க கூட நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் விட சொல்கிற மனிதர்களை விட்டுறணும். ஆமாம். நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும்னு நம்ம என்ன செய்யணும்? அந்த முழு மனதோடு இருக்கணும். ஆமாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம்னு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது, எனக்கு நன்மை செய்ய ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தன்ட்ட 4 வார்த்தை பேச எனக்கு யாரும் கிடையாது, தேவையே இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் போதும். மற்ற நல்ல நண்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஐக்கியங்களை, நல்ல உறவுகளை, நல்ல சொந்தங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அகற்ற வேண்டிய காரியங்களை நம்ம அகற்றும் பொழுது நல்ல ஐக்கியங்களையும் ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? சேர்க்கிறார். இன்னும் ஆண்டவர் அந்த நம்ம விட்டு விடுகிற காரியங்களை விட்டு விடும்பொழுது தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? உணர முடியும். மற்ற ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய கவனம் ஆண்டவரை விட்டு திசை திரும்பும். நம்முடைய ஆண்டவரை இன்னும் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரோடு இன்னும் தெளிவாக நம்ம நெருங்க முடியாது. அப்போ எந்த காரியங்களை, எந்த ஐக்கியங்களை விட்டு விடுகிறோமோ, அகற்ற வேண்டிய காரியங்களை இருதயத்தில் நம்ம அகற்றி விடுகிறோமோ, கசப்புகளை அகற்றி விடுகிறோமோ, அப்பொழுது தான் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும், மறு உத்தரவு நமக்கு கொடுக்க முடியும். இன்னும் ஆண்டவரை ஒரு படி மேலாக நான் நெருங்கி ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிலாம் அற்புதங்களை செய்கிறார் என்பதை குறித்து நான் உணர முடியும். ஐ அதனால் அகற்ற வேண்டிய காரியங்களுக்கு முற்றிலுமாக நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்தில் வாசித்தது போல் அதை வேண்டான்னு என்ன செஞ்சணும்? உதறி தள்ளிடணும். கடினமான காரியங்கள் தான். சில காரியங்களை விட்டு விடுவதற்கு இயல்பாகவே கடினமான காரியங்கள் தான். ஆனால் முயற்சி எடுத்துகிட்டு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது எனக்கு விட்டு விடுவதற்கு கடினமாக இருக்குது, இதை நான் விட்டுட்டு வெளியே வர்றது எனக்கு ஈஸி கிடையாது தான், இவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விடுறது எனக்கு ஈஸி கிடையாது தான், அதனால் இது என்ன பாதிப்புலாம் ஏற்படும் எனக்கு தெரியும்,
ஆனாலும் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இது எனக்கு விடுறதுக்கு பெலன் தாங்க ஆவியானவரே, என்கிட்ட இருக்க அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்ற, இந்த குணங்கள் அகற்ற, என்கிட்ட இருக்கிற கோபத்தை அகற்ற, என்கிட்ட இருக்கிற நான் ஒருத்தங்க மேலே வச்சிருக்கிற கசப்புகள் அகற்ற, தேவையில்லாத காரியங்களை அகற்ற எனக்கு கிருபை தரங்க ஆவியானவர்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கிருபை தந்து அந்த காரியத்தை அகற்றுவதற்கு நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எனவே நம்ம அகற்ற வேண்டிய காரியத்தில் நம்ம அகற்றுவோம். கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். இன்னொரு சம்பவத்தை நான் மார்க்கிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். மார்க் 10வது அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனத்தை ஒரு வாசிப்போமே. மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனமும் 48வது வசனமும். இந்த இடத்துல பார்க்கிறோம், பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே ஒன்று உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அவன் பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். அதனால் ஒவ்வொருத்தையாக பிச்சை கேட்டு அவன் அந்த பிச்சை கேட்டு காரியங்கள் மூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அவன் இருக்கிற இடத்தின் வழியாக இயேசு கடந்து போகிறார். ஒரே சத்தமாக கூக்குரலாக இருக்கிறது. அந்த இடத்துல இயேசுக்கு பின்னாக ஒரு பெரிய கூட்டமே சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பர்த்திமேயு என்கிற குருடன் இந்த சத்தத்தை கேட்கிறான். அப்போது இயேசு என்கிறவர் நடந்து போகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சுற்றி இருக்கிறவங்க அங்கே நடந்து போயிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க, நீலாம் அவரை கூப்பிடாத, அவரெல்லாம் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டார், அவரெல்லாம் அவன் பேச்சை கேட்க மாட்டார், நீ குருடனா கீழே உட்காந்துருக்க, உன்னையெல்லாம் அவர் பார்க்க வர மாட்டார், நீ எதுக்கு அவரை கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாங்க, அவனை திட்டுறாங்க. ஆனாலும் இந்த பர்த்திமேயு கூட என்ன செய்கிறான்? அதில் வாசிக்கிறோம், இன்னும் அதிகமாக முன்பு சத்தம் போட்டதை விட இன்னும் அதிகமாக என்ன செய்கிறான்? ஆண்டவரை கூப்பிடுறான். இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை பார்க்கும்பொழுது நெருக்கிறாங்க, நீ கூப்பிடாத, உனக்கெல்லாம் நன்மை கிடைக்காது, ஆண்டவர்லாம் அவன் பக்கத்தில் இன்னும் உன்கிட்ட பேச மாட்டார், நீ விரும்ப தகாதவன், நீ வெறுக்கப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்குறாங்க, அவன் நெருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் அந்த சத்தத்தை அவன் கேட்கல, அந்த சத்தத்தை அவன் செவி கொடுக்கல, அந்த சத்தத்தை அவன் இருதயத்தில் வைக்கல. என் நெருக்கத்தின் மத்தியிலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் நெருக்கத்தின் மத்தியிலும் அவன் எனக்கு அற்புதம் செய்கிறான், நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாக கூப்பிடுறான். அந்த சத்தத்தை இயேசு கேட்கிறார். அந்த இடத்துல இயேசு நின்று அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து பார்வையை இயேசு என்ன செய்கிறார்? அவனுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நெருக்குகிற மனிதர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். எவ்வளோ நாள் தான் நீ இயேசுவை தேடிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு நாள் தான் இந்த இயேசுன்னு சொல்லி இந்த பைபிளை வச்சுக்கிட்டு நீ பின்பற்றிக்கிட்டு இருப்ப. அந்த இயேசு தான் உனக்கு அற்புதம் செய்யலையே, அந்த இயேசு தான் உனக்கு நன்மை செய்யலையே, அந்த இயேசு தான் உன்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய மனசும் தோணும், ஆமாம் இயேசு நம்ம மறந்துட்டார் போல, இயேசு நம்ம கைவிட்டுட்டார் போல் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அப்படி தோணும். அந்த எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னா இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் முற்றிலுமாக கீழே போட்டு நாமளே மிதித்து மூடிடுவோம். அப்படி மனிதர்களுடைய வார்த்தைக்கு இந்த பர்த்திமேயு குருடன் அவன் என்ன செய்யலை? இடம் கொடுக்கல. அவங்க சொல்கிறாங்க, நீலாம் கூப்பிடாதான்னு சொல்கிறாங்க, நீ அமைதியாருன்னு சொல்கிறாங்க. அவன் அமைதியாக இருக்கல. ஐயோ இவங்க என்ன அமைதியாருன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அமைதியாக இருக்கேன், இனிமேல் நான் கூப்பிடலை, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னானா? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு, எனக்கு இயேசு அற்புதம் செய்வான்னு தெரியும், நான் எனக்கு அந்த இயேசு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அந்த இயேசுவை குறித்து நான் அநேக காரியம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அந்த இயேசுவை நான் நோக்கி நான் கூப்பிடுறேன்னு சொல்லி இன்னும் அதிகமாக இயேசுவை நோக்கி கூப்பிடுறான். அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும்? ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, உன ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டாங்க, நீ ஆண்டவர் தேடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்குன்ட்டு நான் அமைதியாக போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா ஒரு புண்ணியமும் இல்லை, என்னுடைய கண்ணீர் மாற்றப்படாது, எனக்கு மறு உத்தரவு வரவே வராது. தடை செய்கிற இடத்துல, நெருக்கம் வருகிற இடத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடணும். நான் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது நெருக்கம் வரதான் செய்யும். இவன் முதல்ல இயேசுவேன்னு கூப்பிடுறான், நெருக்கம் வருது, அமைதியாக இருங்கிறாங்க, பேசாதங்கிறாங்க. நாமும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவை தேடும் பொழுது நெருக்கம் வரதான் செய்யும், பாடு வரதான் செய்யும், சோர்வு வரதான் செய்யும், அவிசுவாசம் வரதான் செய்யும், அவன் பயப்படுகிற காரியம் வரதான் செய்யும். அந்த இடத்துல இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம உண்மையாக கூப்பிடும் பொழுது, இன்னும் சத்தமாக இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த இயேசு நமக்கு அற்புதத்தை செய்வார். மறு உத்தரவை கொடுத்து அவனுக்கு பார்வையை கொடுத்தது போல நமக்கு இருக்கிற பிரச்சனையை, நம்முடைய அழுகையை மாற்றி நமக்கு என்ன காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யணுமோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவன் இயேசுவை பின்பற்றவனாக மாறினா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்ணீரை மாற்றி நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்து நம்முடைய கண்ணீரையும்
ஆமென் மாற்றி அற்புதங்களை செய்து நம்மளை ஒரு செம்மையான பாதையில் ஆமென் கர்த்தரை இன்னும் தொடர்ந்து பற்றி பிடிப்பதற்கு, அவர் இன்னும் தொடர்ந்து வைராக்கியமாக வாஞ்சையோட தேடுவதற்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒரு காரியத்தில் இயேசுவை இவ்வளோ அறிந்திருக்கிறேன், இப்போ என் கண்கள் திறக்கப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவரா, அவருடைய வசனங்கள் இப்படிப்பட்டதா அப்படின்னு சொல்லி இன்னும் தெளிவாக அந்த பர்த்திமையை அறிந்து கொள்கிறத ஆமென் அறிந்து கொண்டிருப்பான். நிச்சயமாக அறிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது இன்னும் ஒரு படி மேலாக ஆமென் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் நம்ம தேடி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்யும்பொழுது இன்னும் ஒரு படி மேலாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன். அதனால் மாம்சம் நம்மள்கிட்ட சொல்லும், ஆண்டவரை கூப்பிடாதான்னு சொல்ல தான் செய்யும். வசனம் சொல்லுகிறது, ஆவி உற்சாகம் உள்ளதான் ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறது. நம்முடைய ஆவி எவ்வளோதான் உற்சாகம் இருந்தாலும் ஜெபம் பண்ணு, வேதவாசி, ஆண்டவர் மேலே விசுவாசம் வை, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, உன் கண்ணீர் ஆண்டவருக்கு முன்பாக நீ வை, ஆண்டவர் நோக்கி நீ சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொல்லும். ஆவி சொல்ல தான் செய்யும். இந்த மாம்சம் என்ன செய்யும்? அதெல்லாம் எதுக்கு, நமக்கு தேவையா, நமக்கு இருக்கிற பிரச்சனையே ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் என்னை அழுத்தி என்னை ரொம்ப டயர்டாக்கி என்னை படுக்க வச்சிரும். அந்த மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா என்னால் இந்த ஆவியினால் என்னுடைய மாம்சத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது. என்னுடைய மாம்சம் என்னுடைய ஆவியை மேற்கொண்டு என்னுடைய ஆவியும் முற்றிலுமாக அதை அவித்து போட்டுரும். அதில் இருக்கிற கொஞ்சம் அனலையும் அவித்து போட்டுரும். அப்போ மாம்சத்திற்கு இடம் கொடுக்காம நெருக்கம் வரும்பொழுதும், பாடு வரும்பொழுதும், பிரச்சனைகள் வரும்பொழுதும், அவமானம் வரும்பொழுதும், நிந்தைகள் வரும்பொழுதும், இயேசுவை நோக்கி கூப்பிடும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், வைராக்கியம் உள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்பந்தான் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இடத்துல இறங்கி நமக்கு மறு உத்தரவை கொடுத்து நம்முடைய கண்ணீரை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே தொடர்ந்து எப்படி கூப்பிடுகிற காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை நெருக்கத்தின் மத்தியிலும் இன்னும் வைராக்கியமாக ஆண்டவரை பின்பற்றி இன்னும் அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தம் ஆண்டுடைய சந்நிதியில் எட்டும் பொழுது ஆமென் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர். அவர் ஆமென் அநேக சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுகிறத பார்த்து அனாதையான குழந்தைகளை ஒரு ஆசிரமம் எடுத்து அவர் நடத்தி அந்த பிள்ளைகளை ஆதரித்து வருகிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்றால் சொல்லுகிறேன். ஒரு 300 பிள்ளைகளை அவர் தனக்கு கீழாக, அதாவது பெற்றோர்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஆமென் அவர் அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து ஒரு ஆசிரமத்தை வைத்து அவர்களுக்கு போஷித்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து அவர் நடத்திக்கிட்டு வருகிறார். அதற்கு பின்பாக அநேக குழந்தைகளை அவர் எடுத்து வளர்த்தார் என்று சொல்கிறாங்க. இப்போ இந்த காரியத்தில் அவர் ஒரு 300 குழந்தைகள் அவர் கீழே இருக்கிறாங்க. இப்போ அவர் பயங்கரமான அவர்களுக்கு உணவு தேவையை சந்திக்கணும்னா பயங்கரமான பண தேவைகள் அவருக்கு இருக்கும். அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பண தேவை இருக்கும். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் கடன் இல்லாமல் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இந்த ஜார்ஜ் முல்லரை நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால், எந்த சாப்பாடு இப்போ அவங்க கையில் இல்லை, எந்த பணமும் அவங்க கையில் இல்லை. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு அவங்க காலையில் ஆகாரம் கொடுக்கணும். இந்த காலையில் அவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள போஷிக்கணும், அவங்க தேவையை சந்திக்கணும். இன்னும் இப்போ கையில் ஒரு பொருளும் கிடையாது, ஒரு பணம் கிடையாது, வெளியே போய் ஆகாரத்தை வாங்குறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்போ இந்த ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டு எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி நீங்கள் எல்லாம் உட்காருங்க, அவங்க டேபிளில் உட்காருங்க, தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் இருப்போம், உட்காந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லோரும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போ வாசலில் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்குது. அப்போ ஒரு மனிதர் கதவை திறந்த ஒரு மனிதர் நிற்கிறார். அவர் ஒரு பேக்கரி கடை வச்சுருக்கிறார், ஒரு பேக்கரி ஓனர். அவர் சொல்கிறாரு, எனக்கு நேற்று ராத்திரி முழுவதும் என் மனசில் ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருந்துச்சு, யாரோ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு 3 செட்டாக என்னது ஒரு ப்ரெட்டு நீ ஆயத்தம் பண்ணி இங்கே இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு கொடு அப்படின்ட்டு எனக்கு உள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு 3 செட்டாக நான் ஒரு ப்ரெட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன், இது இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு பேக்கரின்னு ஓனர் சொல்கிறாரு. இதை ரொம்ப ஆச்சரியத்தோடு ஏற்றுக்கொண்டு இப்போ ப்ரெட்டை கொண்டு உள்ள வச்சு பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கதவு தட்டுறாங்க. இப்போ ஜார்ஜ் முல்லர் போய் பார்க்குறாரு. போய் பார்த்து கதவை திறந்தா ஒரு நபர் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பால் வண்டியில் வந்தேன், இந்த வண்டி கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ரிப்பேர் ஆகிட்டு, இந்த வண்டியை நான் இப்போ ரிப்பேர் பார்த்து இதை கொண்டு போனால் இதில் இருக்கிற பால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், இது கெட்டு போயிடும், அதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும், அதனால் இங்கே இது அனாதை ஆசிரமம் மாதிரி தெரியுது, இந்த பால் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்கிற பால் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாகிறார். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நல்ல அந்த பிள்ளைகளுக்கு பிரெட்டையும் பாலையும் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்?
போஷிக்கிறார். காரணம், ஜார்ஜ் முல்லருடைய விசுவாசத்தின்படியும் ஜார்ஜ் முல்லருடைய கண்ணீரின் ஜபத்தின்படியும் அந்த பிள்ளைகளை அவர் கூட்டி வைத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னதுபடியும் அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை கூடும் பொழுதும் ஜார்ஜ் முல்லர் கூப்பிடும் பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது ஒரு கதை அல்ல, இது நிஜமாக 19ஆவது நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இது பயங்கரமான விசுவாசத்தோடு இந்த ஜார்ஜ் முல்லர் அநேக பிள்ளைகளை அவர் வழி நடத்தினார் என்பதை குறித்து பார்க்க முடியும். அப்போ இந்த ஜார்ஜ் முல்லரை போல நமக்கும் ஒன்றுமே இல்லை, இதை நம்ம பாடணும், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. அப்போ என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எனக்கு பணமே இல்லை, என்கிட்ட எந்த பொருளும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை, எப்படினாலும் பிரச்சனையே இல்லை, எது இல்லைனாலும் கவலையே இல்லை. ஆண்டவரை நோக்கி நம்முடைய சத்தத்தை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னதத்திலிருந்து ஒரு மறு உத்தரவை நமக்கு என்ன செய்வார்? அருள்வார். நம்முடைய கண்ணீரை மாற்றி நம்முடைய கவலைகளை நீக்கி கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே விசுவாசத்துடனும் அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றிவிட்டு இன்னும் வைராக்கியத்தோடு ஆண்டவரை தேடி இன்னும் நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று. எல்லா சூழ்நிலைகளும் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா? இல்லை நமக்கு இருக்கிற சுய பலத்தை கொஞ்சம் சார்ந்துடுறோமா? எல்லா நேரத்திலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோமா? இல்லை மாம்ச சோர்வின் நிமித்தமாக நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லது இரு மனம் உள்ளவர்களாக இயேசுவும் வேணும், இந்த உலகத்தில் உள்ள காரியமும் எனக்கு வேணும்னு சொல்லி இரு மனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை இயேசு மாத்திரம் எனக்கு போதும், அவர் மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம அழுகிறோமா? இல்லை மனிதருடைய சமூகத்தில் சென்று அண்ணால போல நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து நம்ம அறிந்து நிதானித்து அறிந்து நம்ம யோசித்து பார்ப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். இரு மனம் உள்ளவர்களாக இருந்தோன்னா இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற அகற்ற வேண்டிய காரியங்களை நீங்கள் அகற்றி விடுவீராக. என்கிட்ட இருக்கிற விட்டு விட வேண்டிய காரியங்களை நான் விட்டுவிட எனக்கு உதவி செய்வீராக. நீங்கள் விரும்பாத காரியங்களை நான் விட்டுவிட எனக்கு உதவி செய்வீராக. இன்னும் எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விட சொல்கிற காரியத்தை நான் முழு மனதோடு விட்டுவிட கர்த்தர் எனக்கு பலன் தருவீராகப்பா. கர்த்தர் எனக்கு பலன் தருவீராகப்பா. இன்னும் என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில் நான் உண்மை தேடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னுமே நெருக்கத்தின் மத்தியில் உண்மை நான் தேடுவதற்கு எனக்கு கிருபை தாருங்கப்பா. இன்னுமே நெருக்கத்தின் மத்தியில் உண்மை சார்ந்திருப்பது எனக்கு கிருபை தாருங்கப்பா. இன்னும் என் நெருக்கத்தின் மத்தியில் என் கண்ணீரை உங்களுக்கு நேராக உங்கள் சமூகத்தில் நான் வைப்பதற்கு, என் விண்ணப்பத்தை என் ஜெபங்களை உங்கள் சமூகத்தில் வைப்பதற்கு கிருபை தாருங்கப்பா. மனுஷங்க முன்னாடி நான் போய் அழக்கூடாது. மனுஷங்களை சார்ந்து நான் அழக்கூடாது. மனுஷங்க முன்னாடி நான் போய் நின்று என் தேவையை சொல்லக்கூடாது. எனக்கு என்னுடைய கண்ணீருக்கு பதில் தருகிற என் தேவனுக்கு முன்பாக சென்று என்னுடைய காரியங்களை நான் சொல்ல வேண்டும். அகற்ற வேண்டிய காரியங்களை நான் விட்டு விட வேண்டும். நீர் விடு என்று சொல்லுகிற காரியங்களை நான் விட்டு விலக வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. வேண்டாதவைகளை விட்டு அகன்று போக கிருபை தருவீராக. Yes, yes, yes. Ribalaraba Shantalara, Ridalaraba Rikantalara. Amen, amen. கண்ணீரின் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவர். ஆமென். இனி நீ அழுது கொண்டு இராய். ஆமென். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரை மாற்றி கவலைகளை நீக்கி மறு உத்தரவு உன்னதத்திலிருந்து உங்களுக்காக கொடுப்பா. ஆமென். மறு உத்தரவு உங்களுக்காக கொடுப்பா. ஆமென், 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 ஆமென். ஒரு அசீரிய படைகளை மேற்கொண்டது போல, அசீரியர்களை ஆண்டவர் நொறுக்கி போட்டது போல தம்முடைய சத்தத்தின் வல்லமையினால், தம்முடைய கரத்தின் வல்லமையினால் உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவர் ஜெயம் தருவார். ஆண்டவர் அதில் ஒரு விடுதலையை தருவார். எஸ், எஸ், எஸ். ஆமென், 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 ஆமென். எங்கள் சத்தத்தை உமக்கு நேராக எழுப்புகிறோம். ஆமென். எங்கள் கண்ணீரை உங்க பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் கண்ணீரை உங்க சமூகத்தில் வடிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. ரிபாலரபா சந்தலரா. அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவர். ஆமென், ஆமென். புதிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில தந்து நம்பிக்கையை தருகிற ஆண்டவர். எங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகளை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம்.
ஆமென். ஆகாரின் பிள்ளை கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர், ஆமென். எலியாவின் ஜெபத்திற்கு பதிலை தந்தவர். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒரு எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டவர். எங்களுக்கும் அற்புதம் செய்ய நீர் வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ரிபலரபா சந்தலரபா ரிகதலரா. எங்களுக்கும் அதிசயம் செய்ய, எங்களுக்கும் நல்ல முடிவை தர நீர் வல்லமை உள்ளவர். எங்கள் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளியை வைக்க நீர் உண்மையுள்ளவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேண்டாதவைகளை விட்டுவிட கிருபை தாரோ, வேண்டாதவைகளை பற்றி கொள்ளாம இருக்க கிருபை தாரோ. நாங்க எங்களுக்கு பிரியமாக பற்றி வைத்திருக்கிற காரியங்களை வெறுத்து விட, ஆமென், அதை ஆமென் வெறுத்து விட கிருபை தாரோ. எங்களுக்கு பிடித்த காரியங்கள் நாங்கள் வெறுத்து விட கிருபை தாரோ. நாங்கள் வெறுத்து விட கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்கள் ஆவி உற்சாகமுள்ளதா இருந்தாலும் மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆண்டவர் ஆவியின் வல்லமையினால் எங்கள் மாம்சத்தை நாங்கள் மேற்கொள்ள பலப்படுத்துவீராக, எங்கள் ஆவியை பலப்படுத்துவீராக. ஆமென். நீர் விடு என்று சொல்லுகிற காரியங்கள், ஆமென், ஏதோ ஒரு காரியத்தை, குணத்தை, பாவத்தை விட்டு விட கிருபை தருவீராக. சில வேண்டாத ஐக்கியங்களை விட்டு விட கிருபை தருவீராகப்பா, கிருபை தருவீராகப்பா. இன்னும் உமக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீர் விடு என்று சொல்லுகிற காரியங்களை நாங்கள் விட்டு விட வேண்டும். இயேசுவே, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, ஹalleluya, நன்றி இயேசுவே. ஜீசஸ், எஸ் லார்ட். எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆமென். உணர்த்துங்க ஆண்டவரே, கேளுங்களேன். நான் விட வேண்டிய விஷயத்துல எதை நான் விடணும் என்று எனக்கு உணர்த்துங்கப்பா. எதை நான் விட்டு விடணும் எனக்கு உணர்த்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம், நீங்க அகற்ற சொல்லுகிற காரியம் என்கிட்ட இருக்கும்னா அதை அகற்றி விட எனக்கு கிருபை தாருங்கப்பா. என்கிட்ட இருந்து அதை எடுத்து போட்டுருங்க ராஜா. உங்க சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க அதை என்னிடத்துல இருந்து அகற்றி விடுங்க ராஜா. அதை என்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருங்க ராஜா. முற்றிலுமாக எடுத்து போட்டுருங்க ராஜா. ஓ ஜீசஸ், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சொல்லுங்க, உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமை. தகப்பனே உம்பிடத்தில், தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானேன், தகன பலியானேன். தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கிவிடும், அக்கினி இறக்கிவிடும். முற்றிலும் எரித்துவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும்.
உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனை. சொல்லுங்க, ஒரு ஜெபமாக இதை சொல்லுங்க. உகந்த காணிக்க, ஒரு ஜெபமாக இதை சொல்ற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தேனை. எஸ் லார்ட், சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஏசையா, சுகந்த வாசனை. ஹல்லேலூயா, நுகர்ந்து மகிழுமை. ஆமென். நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அக்கினியினால் வல்லமையினால் ஆமென் காரியங்களை எரித்து விடுவீராக. வேண்டாத பலவீனங்களை, அசுத்தமான கிரியைகளை எரித்து விடுவீராக. ஆமென். தடையாக நிற்கிற காரியங்களை எரித்து விடுவீராக. தேவையில்லாத காரியங்களை எரித்து விடுவீராக, அகற்றி விடுவீராக. ஆமென். உன்னதத்தில் இருந்து வருகிற அக்கினியினால் ஆமென் எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவீராக. வேண்டாத பலவீனங்களை எரித்து விடுவீராக முற்றிலுமாக. ராஜா ரிகதல ரபா சந்தலரா ரிகதல ரபல வரரி கந்தலரே. ஆமென், ஆமென், ஆமென். தேவையில்லாத காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்க சத்தம் உங்க சந்நிதியில வந்து எட்டுவதற்கு தடையாக நிற்கிற காரியங்கள் அகற்றி போடுங்க ஆண்டவரே. எங்க கண்ணீர் உங்க துரிதியில சேருவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். உங்க அக்னியினால் எங்களை எரித்து விடும். ஆமென். பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம். ஜீவனுள்ள தகன பலியாக படைக்கிறோம். வேண்டாதவைகளை எரித்து விடுவீராக. வேண்டாத அசுத்தமான காரியங்களை முற்றிலுமாக அகற்றி விடும்படியாக கேட்கிறோம். ஆமென். சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆமென், ஆமென். எங்கள் கூப்பிடுதல்களில் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு நாங்கள் கூப்பிட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு நிச்சயமாகவே மறு உத்தரவை எங்களுக்கு அருளுவீர். எங்கள் கண்ணீரை மாற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் நாங்கள் மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும், நீக்கி விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து எங்கள் இதயத்தை நாங்கள் சோதித்தறிந்து ஆமென் அப்பா என்ன காரியங்களை நாங்கள் விட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து அவைகளை விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் அந்த பலனை எங்களுக்கு தாரும், அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். எங்களால் முடியாதப்பா, எங்களால் கூடாது ராஜா, ஆனால் உங்களால் எல்லாம் கூடும். உங்கள் ஆவியினால் எல்லாம் ஆகும் ராஜா. உங்கள் ஆவி எங்களுக்கு தந்து நீர் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீரும் இன்னும் எங்களை உங்களுடைய சமுத்திரங்களை நெருங்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் உங்களுடைய சந்நிதிக்கு வந்து எட்டுவதாக. விரைவில் ஒரு மறு உத்தரவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்கள் கண்ணீருக்கு பலனை கர்த்தரை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஆராதனை நீர் மகிமைப்பட்ட அன்புக்காக நன்றி. நல்ல வார்த்தைகளை கேட்க உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைகளுக்கு எங்களை இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்கள் சித்தத்தின் பாதையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, கிருபை தருவீராக. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும். தேவ பிரசன்னத்தோடு வார்த்தையை சுமந்து கொண்டு நாங்கள் செல்ல, அவைகளை தொடர்ந்து தியானித்து ஆமென் அப்பா சரியான காரியங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய கர்த்தர்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை சமாதானம் எங்களோடு தங்கியிருப்பதாக, ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்வதாக. இந்த மாதத்தின் மீதான நாட்களில் எல்லாம் எங்களை வழி நடத்துவதாக. புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து ஆமென் நீர் எங்களுக்கு தர வேண்டும். அதற்கு ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஆமென் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே.